சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி காந்திமதி உடனுரை நெல்லையப்பர் சுவாமிக்கு தேரோட்டம். காந்திமதி உடனுரை நெல்லையப்பர் சுவாமியுடைய வரலாற்றினை பார்ப்போம். முன்பொரு காலத்தில் ராமகோணர் என்ற ஒரு பால் வியாபாரி இருந்தார். அவர் மன்னருடைய அரசவைக்கு தினமும் பால் எடுத்து செல்வார். செல்லும் வழியிலே கொஞ்சம் தூரம் போனதுமே ஒரு இடத்துல தினமுமே அவருக்கு அந்த இடத்துல கால் தட்டி அவர் கொண்டு போகிற பால் அத்தனையுமே அந்த இடத்துல சிந்திடுது, கொட்டிடுது. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, இது தினமுமே தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அவருக்கு இதை யாரிடம் சொல்வது என்று மன்னரிடத்திலே போய் அதை சொல்கிறார். அப்போ மன்னர் காவலாளிகளுடன் அந்த இடத்தை பார்க்கிறார். பார்க்கும்போது அது மூங்கில்வன காடாக இருந்த இடம். பார்க்கும்போது அந்த இடத்தில் என்னதான் இருக்குது அப்படின்னு அவர்கள் ஆயுதங்களை கொண்டு தோண்டி பார்க்கும்போது அதிலிருந்து இரத்தம் வெளிவந்தது. இரத்தம் வெளிப்பட்டு வெளிவந்து அங்கே லிங்க திருமேனி இருந்தது. இன்றுமே அந்த அரிவாள்பட்ட இடம் சுவாமியுடைய திருமேனியிலே காணப்படுகிறதாக புராணங்கள் கூறுகிறது. லிங்க திருமேனியிலே சுவாமி சுயம்புவாக காட்சி தருகிறார் நெல்லையப்பர். அப்படி மூங்கில் வனக்காட்டிலே காட்சி தந்தவர் தான் சுவாமி. அதனால்தான் மூங்கிலுக்கு வேணுவனம், மூங்கில் வனக்காடை வேணுவனம் என்று கூட சொல்வார்கள். அதனால் சுவாமிக்கு வேணுவனநாதர் அப்படின்னு ஒரு பேருமே உண்டு. அப்படி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுடைய பக்தர். அவருடைய பெயர் வியாத சர்மா. அவர் தினமுமே சுவாமிக்கு நிவேத்தியம் செய்வார். நிவேத்தியம் செய்து தன்னால் ரொம்ப வறுமையில் உள்ளவர் தான், அதனால் சுவாமிக்கு நிவேத்தியம் செய்ய வேண்டும் என்று பக்தியோடு நிவேத்தியம் செய்வதற்காக ஒரு நாள் அவர் நெல்லை காய போட்டுக்கொண்டு சுவாமிக்கு அபிஷேகத்திற்காக தீர்த்தம் எடுக்க குறுக்குத்துறை முருகன் ஆலயம் அங்கே சென்று தீர்த்தம் எடுப்பதற்காக சென்றுள்ளார். நீராடி தீர்த்தம் எடுப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது மழை கருத்து, ரொம்ப வானம் அப்படியே இருண்டு கருத்து மழை கடும் மழை. அப்போது இவருடைய மனதிலே நம்ம சுவாமிக்காக நிவேத்தியத்துக்காக போட்டிருந்த நெல்லவளம் நனைந்திருக்குமே, சுவாமிக்கு நிவேத்தியத்துக்கு என்ன செய்வது அப்படின்னு வருத்தத்தோடு அப்படி வர்றார். வரும்போது பார்க்குறாரு. அவ்வளோ பெரிய மழை வெள்ளத்துலேயுமே அந்த நெல் போட்ட இடம் மட்டும் என்ன ஆகுதுன்னா நனையாமல் சுவாமி அந்த இடத்துல மட்டும் மழையே வராமல் காவல் காத்திருக்கிறார். நெல்லுக்கு வேலி போட்டவர் சுவாமி. அதனால தான் நெல்வேலி என்று அழைக்கப்பட்டது. அதன் பிறகு கூட சேர்த்து திருநெல்வேலி என்று அழைக்கப்பட்டது. அதனால் அங்கே இருக்கிற சுவாமி நெல்லையப்பர் என்று அழைக்கப்படுகிறார். நெல்லுக்கு வேலியிட்டவர், அதனால் நெல்லையப்பர் என்று அழைக்கப்படுகிறார். இன்று சுவாமியுடைய தேரோட்டத்திலே சுவாமியுடைய சிறப்புகளை நாம் சிந்திப்பதற்கு மிகவும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அடியார்கள் அத்தனை பேரும் வீடியோவை பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.